கேட்கறது கேள்விக்கு பதில் சொல்லு. ஆரிய எதிர்ப்பு தானே. பிரசாந்த் கிஷோர் பாண்டே யாரு? பீகாரிய பிராமணன். அவனையும் குடிச்சிருந்த. இங்க எங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேயை விட 10 மடங்கு 20 மடங்கு அறிவாளி ரங்கராஜ் பாண்டே. அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு தெற்குது வடக்குது, எத்தனை ஆறு இருக்கு, ஏரி இருக்கு, குளம் இருக்கு, எத்தனை சமூகம் இருக்கு, எதுவும் தெரியாது. ஆனால் பாண்டே தெற்கு வடக்குல முக்கு முடு கூட தெரியும். நீ அவனை ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு வேலை செய்யும் பார்ப்போம். இப்போ ராபின் சர்மான்னு ஒருத்தனை குடிச்சு வந்த, அவன் யாரு? சூத்திரனா இல்லை சத்திரியனா இல்லை வைசியனா? யார் அவன்? நீ சொல்ற சோகால்டு ஆரிய பிராமணன் தானே? அந்த ராபின் சிங் சர்மாவுக்கு பதிலாக எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார், ஆரிகார ராஜா சர்மா, ஐயா எச் ராஜா. அவர் பேர் அறிஞர். அவருக்கு தமிழ் தெரியும், தமிழ் இலக்கியம் தெரியும், பாண்டேக்கும் தெரியும். அவங்கள வச்சு ஒரு தடவை வேலை செஞ்சு பாரு. அடிச்ச அடியில் செவில் திரும்பி எஸ்வி சேகர் பின்னாடி சிட்டிக்கிட்டு நீ என்ன நினைக்கிற? எஸ்வி சேகர் அப்பாவுக்கு எதுக்கு பேர் வைக்கிற? எதுக்கு வைக்கிற அந்த பேரை தெருவுக்கு? வா, தமிழ் இலக்கியத்தை இந்த ஆவணத்தை சேர்த்து வச்சு எங்கள் தாத்தா இருக்கான், தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் பேரை வச்சு தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளின் குரு ஒருத்தர்கார் ஆசான் சூரியநாராயண சாஸ்திரிங்கிற தன் பேரை பரிமாற் கலைஞர் என்று மாற்றி வச்ச பெருந்தகை அவர் பேரை வை. தமிழ் இலக்கிய உலகில் பெரும் பாய்ச்சல் ஏற்படுத்தி எங்கள் பாட்டை ஒருத்தருக்கான் பாரதி, அவன் பேரை வை. எதுக்கு எஸ்வி சேகர் அப்பா பேர் வைக்கிறீங்க? நீங்கள் சொன்னதை நிறைவேற்றிட்டேன், நான் சொல்கிறத நிறைவேற்றி கொடுன்னு என்ன சொன்னீங்க? தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு கேட்க, அவர் ஓட்டு கேட்டால் அவர் வாழ்கிற தெருவில் இருக்கிற பிராமணன் கூட உங்களுக்கு போட மாட்டேன். என்ன உளவுத்துறை வச்சுருக்கீங்க? அதிகாரிகளை மாற்றுங்க, நல்ல தருவை எடுத்து தர சொல்லுங்க. எனக்கு எதுக்கு? நிறைய இருக்கு, எனக்கு தேவையில்லை. எனக்கு காது வெளியே வடிக்கிட்டு இருக்கு. இருக்கிற முறையை செயல்படுத்த நேரம் இல்லை, காலம் இல்லை. நீங்கள் பாரு பேசிக்க. எனக்கு அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு, நானே பெரிய ஸ்ட்ராட்டஜி. பெரியார் நீங்கள் திராவிட குறியீடாக இருக்கிறீங்க. நாங்கள் எங்கள் தலைவன் வந்து தமிழ் தேசியத்தின் எழுச்சி, அதனுடைய முகவரி பெரும் அடையாளமாக நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் தமிழை சனியன் காட்டுமிராண்டி மொழி. எங்கள் தலைவனுக்கு தமிழ் உயிர், முகவரி, அடையாளம் எல்லாம். 2 தான் எதிர்த்து கோட்பாடு. திராவிடத்தின் குறியீடு பெரியார், தமிழ் தேசியத்தின் பெரும் குறியீடு பிரபாகரன். அப்போ 2 தானே மோதணும் தம்பி. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்போ திராவிட ஈழம் கேட்க வேண்டியதானே? ஏன் தமிழ் ஈழம்னு வந்து வருது? நீங்கள் உங்கள் வசதிக்கு பேசிக்காதீங்க. திராவிட யாரு? எங்கள் அண்ணன் எழுதிக்கிறாரா? அது எழுதிக்கிறாரா? எந்த இடத்துல எழுதிக்கிறாரு? நீ ஏதாவது பேசிக்காத. இப்போ அடிக்க அடியில் 5500 ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்புல எஃகுல அவர்கள் செய்திருக்கார்கள். ஏன் அங்கே திராவிடம் போகல? ஏன் போகல? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தொன்ம தமிழ் இரும்பை 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திராவிட தூரு பிடிச்சிருந்தது. உடச்சி தமிழ் தேசியம் எரிஞ்சிக்கிட்டு குறுக்க ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. புரியுதா? திராவிட புலிகள் என்று எந்த இடத்துல? திராவிட புலிகள் என்று சொல்ல வேண்டியது எந்த இடத்துல? திராவிட புலிகள். நாங்கள் கேட்டது திராவிட ஈழமா தனித்தமிழ் ஈழமா? எதையாவது பேசிக்கா. துணைக்கு எங்கேயாவது தோண்டி எடுத்துட்டு வராது. நான் நேருக்கு நேரம் நிற்கிறேன் பேசு. நான் தமிழனா திராவிடன்? உங்ககிட்ட கேட்கிறேன், நாங்கள் தமிழர்களா திராவிடன்? தமிழர் அரசு என்று பேசுவது என்பதே திராவிட எழுச்சிக்கு எதிரானதுன்றார் ஐயா பெரியார். தமிழர் அரசு என்று பேசுவது திராவிட எழுச்சிக்கு எதிர்னா, திராவிட வேற பக்கம் இருக்கார், தமிழர் வேற பக்கம் இருக்கார். இருக்கிறாரா இல்லையா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லணும். தமிழை அழிய விடக்கூடாது, தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழுக்காக உழைக்க வேண்டும், தமிழுக்காக உயிரே கொடுக்க வேண்டும் என்ற பேசுகிற கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஐயா பெரியார் சொல்றார். இந்த மற்றவர்கள் யாரு? நாங்கள் தமிழர்கள். என் மொழி அழிந்து விடக்கூடாது, என் மொழி சிதைந்து விடக்கூடாது, அதை காப்பாற்றணும், அதுக்காக உழைக்கணும், அதுக்காக உயிரை கொடுத்தேனும் போராடணும்னு 800 பேருக்கு மேலே போராடி சேர்த்துருக்கான் என் முன்னவர்கள். அவன் மொழி போகிற மறவராக இருக்கான். அப்போ இந்த கூட்டத்திடம் மற்றவர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மற்ற மக்கள்னா இந்த மற்ற மக்கள் யார்? அப்போ திராவிடன் இந்த மற்ற மக்கள் தனியாக இருக்கான்ல? இருக்கானா இல்லையா? நான் கேட்குறது கேள்வி நீங்கள் கேட்டால்
நான் கேட்டால் பதில் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் கேட்டால் மட்டும் நான் சொல்லணுமா?